ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வீக் ரிலீஸ் ஆயிருக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்க்க போற திரைப்படம் பாய் தி ஸ்லீப்பர் செல். அத்வைஸ்வரா அவங்களுடைய நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் பாய் தி ஸ்லீப்பர் செல். பாய் தி ஸ்லீப்பர் செல் படத்தினுடைய டைரக்டர் கமல்நாதன், படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜிதின் கே ரோஷன் அண்ட் படத்தினுடைய எடிட்டர் எட்ரஸ், படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் கிருஷ்ணமூர்த்தி. படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல கிருஷ்ணா எல் ஓப்லே மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி, கோயம்புத்தூர்ல கண்டினியூஸ் பாம் பிளாஸ்ட்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அண்ட் இந்த மாதிரி பாம் பிளாஸ்ட்லாம் எப்படி பண்றாங்க, அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னன்றதை சொல்லியிருக்கக்கூடிய படமா தான் அமைஞ்சிருக்குது. பாய் தி ஸ்லீப்பர் செல்ல லீட் ரோல்ல நடிச்சிருக்கிறவர் தான் அத்வா ஈஸ்வரா. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ரொம்ப டக்குன்னு போகும், வீட்டுக்கு போவாங்க, யாரும் 2 பேர் இருப்பாங்க. ஸோ மேபி அது ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை பார்த்துட்டு அவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோன்னா, அவங்க வேற ஒரு காரணத்துக்காக தான் வந்திருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்கள சுற்றுறாரு. ஆனால் இதில் வேற ஏதோ லிங்க் ஆகியிருக்கு அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிக்கும் போது இதுக்கப்புறமா வேற ஏதோ விஷயம்லாம் சொல்கிறாங்களே சொல்லி அதை கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிக்க போகும்போது தான் தெரிய வருது பாம் பிளாஸ்ட் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இது மற்ற ஸ்டேட்லலாம் நடந்துட்டு இருந்தது, தமிழ்நாட்டை டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. அது கோயம்புத்தூரில் பாம் பிளாஸ்ட் கண்டினியூஸாக பண்ண போகிறாங்கன்றது தெரிய வருது. இதுக்கு முன்னாடி அவர் சின்ன வயசில் ஆர்ஃபனேஜில் வளரும் போது இதே போல் ஒரு பாம் பிளாஸ்ட்னால பல பேர் உயிரிழந்து இந்த மாதிரி வந்திருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் ஜாதி மதம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இது எதுவுமே இல்லாமல் ஒரு லைஃப் நம்ம வாழணும் அப்படின்றதுக்காக அவர் எடுக்கக்கூடிய முயற்சி. கடைசி இது மாதிரி பாம் பிளாஸ்ட்டையும் கண்ட்ரோல் கொண்டு வரணும், இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக அவர் ஒரு பக்கம் ஒரு சர்வீஸில் இருக்கக்கூடியவர். அண்ட் அது இல்லாமல் வேற ஒரு இல்லீகலில் பண்ணக்கூடியவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு அது எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றது தான் படத்தினுடைய கதை. அண்ட் ஃபைனலாக பாம் பிளாஸ்ட்டை தடுத்தாரா இல்லையா அப்படின்றது தான் படத்தினுடைய மீதி கதை. அண்ட் இது எந்த அளவுக்கு அந்த த்ரில்லிங்கோ சஸ்பென்ஸோடு கொடுக்க முடியுமோ அது ஒரு நான் லீனியரில் கொடுத்துருக்குறாங்க படத்தை. அண்ட் படத்துக்கான மியூசிக்கை ஜித்தின் ரொம்ப நல்லாவே கம்போஸ் பண்ணியிருக்காரு, அந்த மூட் கொஞ்சம் கூட குறையாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் படத்தில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் பிளாக்காக இருக்கட்டும், அண்டு உங்களுடைய அந்த சமயத்தில் பாம் பிளாஸ்ட் அப்படின்னும் போது என்ன மாதிரியான சந்தேகம்லாம் வரும், யாரெல்லாம் முதல்ல டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்றது. அண்ட் அப்பாவித்தனமாக இருக்கக்கூடியவங்க எப்படி இதில் போய் மாட்டிடுறாங்க, இந்த ஸ்லீப்பர் செல் அப்படின்றது நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டவங்கெல்லாம் என்ன ஆகுறாங்க, அவங்களுடைய ஃப்யூச்சர் அப்படின்றதையும் சொல்லியிருக்கக்கூடிய படமாக அமைஞ்சிருக்குது. அண்ட் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் கிருஷ்ணமூர்த்தி அவரோட வேலையை நல்லா பண்ணியிருக்கிறாரு. மொத்தத்தில் ஒரு ஸ்லீப்பர் செல்னுடைய வேலைகள் எப்படி இருக்குன்றத சொல்லியிருக்கக்கூடிய படமாக தான் இந்த பாய் தி ஸ்லீப்பர் செல் அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த படம் இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு, தியேட்டரில் போய் பாருங்கள்.